வணக்கம் மக்களே. இது முழுக்க முழுக்க தம்பதியரின் நலனை கருத்தில் கொண்டு பதிவு செய்யப்பட்டது. இயந்திரமயமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக மன உளைச்சல் ஏற்பட்டு கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் குறைந்து குழந்தையில்லாமல் வருத்தப்படும் நிலைமை உள்ளது. அத்தகைய தம்பதியர் இந்த கதையை கேட்டு அன்பு பெருகி படுக்கையில் கட்டித்தழுவி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே இந்த பதிவின் நோக்கம். இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே நல்ல தாம்பத்திய உறவு பலப்படும் வகையில், தெம்பாக உடல் உறவு கொள்ள தூண்டும் வகையில் இந்த கதையை சொல்லப் போகிறேன். கணவன் மனைவி இருவரும் முடிந்தால் காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு கேட்பது நலம். தம்பதியர் அல்லாமல் சிறுவர்கள் அல்லது பெரியவர்கள் இதை தொடர்ந்து கேட்காமல் இருக்கிறது நல்லது. வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். இது எனது முன்னாள் காதலி கதையின் தொடர்ச்சி. முதல் பாகத்தை கேட்காதவர்கள் அதை போய் கேட்டுவிட்டு வந்தால் இன்னும் சுவாரஸ்யம் அதிகமாகும். ஸ்டெல்லா, அந்த அழகு, பதுமையின் மேனி, அழகைக் கண்டால் எந்த ஒரு ஆணுக்கும் நெஞ்சம் பித்து பிடித்து போகும். அளவான உடல்வாகி அதில் காய்த்து நிற்கிற பெருத்த மார்பு கனிகள், கலையான முகம், தேவதை மாதிரி இருப்பா. அவ வாலிபால் விளையாடுவது பார்த்து கொண்டே இருக்கணும் போல இருக்கும். ஒரு நாள் அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது சட்டுன்னு அவ விளையாடி முடிச்சுட்டு நான் உட்கார்ந்து இருந்த அதே பெஞ்சில் வந்து உட்கார்ந்தாள். நல்லா மூச்சு வாங்கிட்டு இருந்தா. அவ மூச்சை இழுத்து விடும்போது அவளுடைய நெஞ்சு மேலே கீழேன்னு ஏறி இறங்கிட்டு இருந்தது. அதை பார்த்து எனக்கு மூச்சு முட்ட ஆரம்பித்து விட்டது. நான் அவளை பார்த்து லேசாக ஒரு சிரிப்பு சிரிச்சு, நல்லா விளையாடினீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் கொடுத்தேன். அவள் அதுக்கு லேசா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, நீயும் நல்லா கிரிக்கெட் விளையாடுற என்றாள். அப்படியே, உன் பேரு அருண் தானே என்றாள். ஆஹா, நம்ம பேரு கூட அவளுக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. அதுக்கு அடுத்த ஒரு சில நாள்களில் எப்படியோ ஒரு வழியா அவ ஃபோன் நம்பர் வாங்கிட்டேன். ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் ஃபோனில் மெசேஜ் தான் பண்ணிட்டு இருந்தேன். அக்கா அக்கான்னு தான் நான் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அவ கூட ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டமேனிக்கு ஏதாச்சும் டைப் பண்ணலாமா, இன்னும் கை வேறன்னு வரும். ஆனா உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கிட்டேன். அவ விளையாடும் போது பார்க்குற காய்களை என்னைக்காவது நேராக பார்த்து அதை பிடிச்சி நாம விளையாட ஒரு வாய்ப்பு கிடைக்காதா இன்னும் மனசுக்குள்ள இருக்கும். ஒரு நாள், நீங்க விளையாடுறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல, அவ்வளோ நல்லா விளையாடுற அக்கா அப்படின்னு ஒரு செய்தி தட்டி விட்டேன் ஃபோனில். கொஞ்ச நேரத்துக்கு பதில் எதுவும் வரல. ஆனா நான் அனுப்பியதை படிச்சிட்டாங்க. ஐயையோ, அவ்வளோதான் போலையே அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிக்கவும் அங்கிருந்து ஒரு பதில் வந்தது. நான் அடிக்கிற பந்தை பார்த்துட்டு இருப்பியா, இல்லை என்னை மட்டும் பார்த்துட்டே இருப்பியா அப்படின்னு ஒரு ரிப்ளை. கூடவே கடைசியில் ஒரு பொம்மை ஸ்மைலி கண்ணு அடிக்கிற மாதிரி. என்ன பதில் அனுப்பலாம்னு நான் யோசிக்க, அந்த கண்ணு அடிக்கிற பொம்மை ஒரு தைரியம் கொடுத்தது. உங்களை மட்டும்தான் பார்ப்பேன், ஆனால் பால் மட்டும்தான் என் கண்ணில் தெரியுது அப்படின்னு ஒரு ரிப்ளை போட்டேன். மனசு படப்படன்னு அடிக்குது. குற்றமுள்ள நெஞ்சு குறு குறுக்கும்னு சொல்லுவாங்கல்ல, எந்த பால் பற்றி பேசுகிற அப்படின்னு பதில் வந்தது. கூடவே அந்த கண்ணு அடிக்கிற பொம்மை. அவ்வளோதான், சிக்னல் வந்துருச்சு. இனிமே கொஞ்சம் தைரியமாக பேசலாம்னு ஒரு தெம்பு வந்துச்சு. நீங்கள் ஒவ்வொரு முறை அடிக்கும் போதும் குலுங்கின அந்த பந்தை தான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு ரிப்ளை போட்டேன். என்ன பதில் வருமோன்னு ஒரே படபடப்பு. சீ போடா என்று ஒரு பதில். ஓகே, இனிமே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியதுதான்னு முடிவு பண்ணேன். உடனே கால் அடித்தேன். அவள் கடைசி மணியில் தான் ஃபோன் எடுத்தா. என்ன பண்ணுற அக்கா என்றேன். சும்மா தாண்டா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக விளையாடி உடம்புலாம் வலி என்றாள் ஸ்டெல்லா. இவ்வளவு வெயிட் தூக்கிட்டு விளையாடினா உடம்பு வலிக்கதானே செய்யும் என்றேன். அடிவாங்க போற நீ என்றாள் அவள் செல்லமாக. அவளது குரலில் ஒரு சிணுங்கல் தெரிந்தது. நான் வேணும்னா வந்து உடம்ப பிடிச்சி விடவா அக்கா என்றேன் நான். அவளிடமிருந்து பதில் வரவில்லை. என்னாச்சு, கோச்சுக்கிட்டீங்களா என்றேன். மறுபடியும் பதில் இல்லை. அக்கா என்றேன். சில வினாடிகள் அமைதி. அந்த பக்கம் ஸ்டெல்லா லேசாக அழும் சத்தம் கேட்டது. நீ மனசு வருத்தப்படுவது மாதிரி நான் பேசியிருந்தா மன்னிச்சிடு, ஆனா பேசாமல் மட்டும் இருக்காதே என்றேன். இனிமே என்ன அக்கானு கூப்பிடாதடா என்றாள் அவள் லேசான அழுகை குரலில். சரி, இனிமே அக்கானு கூப்பிட மாட்டேன் போதுமா என்றேன். சரி என்றாள். குரலில் ஒரு சிரிப்பு தெரிந்தது. எனக்கு வேற என்ன பேசணும் என்று புரியல. என்றேன். அவளே தொடர்ந்து, சரி, நீ என்ன எப்படி கூப்பிட போற என்றாள். ஸ்டெல்லா குட்டின்னு கூப்பிடவா என்றேன். அவள் வெட்கத்துடன் சொன்னா, எப்படி வேணாலும் கூப்பிடா, வேணும்னா பொண்டாட்டின்னு கூட சொல்லு என்றாள் குறும்புடன். எனக்கு வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பித்தது. சரிடி, ஏன் செல்ல பொண்டாட்டி என்றேன் நான். அவள் அப்படியே சிரிக்க ஆரம்பித்தாள். நடுநடுவே லேசான அழுகை. வேற என்ன சொல்லலாம் என்று நான் யோசிக்கிற முன்னாலே அவள், லவ் யூடா புருஷா என்றாள். மீடு பொண்டாட்டி என்றேன் நான். சரிடா, எனக்கு இன்னமும் வலிக்குது, வந்து அமுக்கி விடுறியா என்றாள். எங்க வலிக்குது என்றேன் நான். வாலிபால் தான் வலிக்குது என்றாள் ஸ்டெல்லா குறும்பாக. நான் வந்து கையால் அமுக்கி வாய வச்சு ஒத்தடம் கொடுக்கவா என்றேன். வாடா வந்து என்னோட வாலிபால் ஐஸ் அப்பு என்றாள் முனகிக்கொண்டே. எனக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஜிஃபுன்னு இருந்தது. வீடியோ கால் பண்ணவா என்றேன். சற்று யோசித்து, சரி பண்ணுடா என்றாள் ஸ்டெல்லா. வீடியோ கால் செய்தேன். ஃபோனை எடுத்தாள். பார்த்தாள். வெந்தய நிறத்தில் வெள்ளைப்பூக்கள் டிசைன் செய்த ஒரு நைட்டி போட்டிருந்தா. கழுத்து இறக்கமாக இருந்தது. 2 காய்களுக்கு நடுவில் இடுக்கு குழி லேசாக தெரிந்தது. காய்கள் நைட்டியை மீறி புடைத்துக்கிட்டு தெரிந்தது. அவள் கண்டதும்
ஏற்கனவே குதித்துக்கிட்டு இருந்த என்னோட சாமான் பனைமரமாக எழுந்துச்சு. என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு. சில வினாடிகள் அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருந்தேன். என்னோட சாமான் ட்ரௌசரில் தட்டிக்கிட்டு நின்றது. ட்ரௌசரை கொஞ்சம் அசைத்து உள்ள கையை விட்டு சாமான் நட்டுக்கிட்டு நிற்க உதவி செஞ்சேன். விட்டா அப்படியே சாப்பிடுவ போலவே என்றாள் ஸ்டெல்லா முனகிக் கொண்டு. ஆமாடி, இப்பவே எனக்கு நீ வேணும், அப்படியே முழுசா வேணும் என்றேன். நான் சாமானை தடவியபடி. ஆசை தோசைதான் என்றாள் அவள். ஹே, அந்த நைட்டியை கழட்டி போடுடி என்றேன். அதெல்லாம் முடியாது, போடா என்றாள். ப்ளீஸ் டி என்றேன். முடியாது, போடா என்றாள். நீ வேணும்னா நேரா வந்து முழுசா என்ன பாரு, அப்படியே என்ன வேணாலும் பண்ணிக்க, ஃபோனில் மட்டும் நான் எதுவும் காட்ட மாட்டேன் என்றாள் தெளிவாக. நான் எப்படி அங்கே வருவது? எனக்கு இப்பவே நீ வேணும், என்னால் வெறி அடக்க முடியல என்றேன் நான். இப்போ உன்னால எங்க வீட்டுக்கு வர முடியுமா என்று அவள் கேட்க, சரி உடனே வரேன், உன்னுடைய கூகுள் மேப் அட்ரஸ் அனுப்பு என்றேன். நேரத்தை பார்த்தேன். இரவு 11 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. அவள் மேப் அனுப்பினாள். பார்த்தால் 43 கிலோமீட்டர். பைக்கில் 1 மணி நேரம் 5 நிமிஷம் காட்டியது. இந்நேரம் அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு வெளியே கிளம்ப முடியும் என்று ஒரு எண்ணம் ஏற்பட்டது. கூடவே அடுத்த கேள்வி மனதிற்குள், உங்க வீட்டில் யாரும் இல்லையா என்று அவளை கேட்டேன். அப்பா அம்மா தம்பி எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க. வீட்டில் பாட்டியும் நானும் மட்டும்தான். அவங்க கீழே தனியா ஒரு ரூம்ல இருக்காங்க. நான் மாடியில் என்னோட ரூம்ல இருக்கேன் என்றாள் ஸ்டெல்லா. நீ வந்தா சத்தம் இல்லாம நான் கதவை திறந்து விட்டுருவேன், நீ என்ன முழுசா சாப்பிடலாம் என்றாள். எனக்கு லேசான குழப்பம். இவ்வளவு குழப்பத்தில் இப்போ அங்கே போக வேணுமா என்று யோசிக்கும் போதே ஸ்டெல்லா கட்டில் ஓரமாக ஃபோனை சாய்த்து நிற்க வைத்தாள். அப்படி செய்யும்போது அவள் லேசாக குனிய, அவளது நைட்டு இன்னும் கழுத்தில் சற்று இறங்கி, அவள் உள்ளே போட்டிருந்த கருப்பு நிற உள்ளாடை வெளியே தெரிந்தது. காய்களின் இடுக்கு உள்ளாடையை தாண்டி சற்று தூக்கலாக தெரிஞ்சது. அவளுடைய பெருத்த நெஞ்சு லைட் வெளிச்சத்தில் பளபளன்னு தெரிஞ்சது. அது மட்டுமில்லாம ஸ்டெல்லா கட்டிலில் சப்பளம் கால் போட்டு உட்கார நைட்டிக்கு கீழே கால் தொட கொஞ்சம் தெரிஞ்சுது. கால் முட்டிக்கு கீழே அவகாலு வழவழன்னு தெரிஞ்சது. இந்த காட்சிகள் எல்லாம் போதுமே, அவளை மொத்தமா அனுபவித்தே ஆகணும், அதுவும் இன்னைக்கு வேணும் அப்படின்னு தீர்மானமா முடிவு பண்ணேன். அடுத்து என்ன நடந்தது என்று அடுத்தடுத்த எபிசோடுகளில் நான் சொல்லுறேன். அது வரைக்கும் காத்திருங்கள்.